ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்கலாம்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்மகிட்ட பெரிய ஸ்டாண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இது நமக்கு எந்த இடத்துல வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்ல, சமைக்கிற வீடியோலாம் போடுறது நமக்கு அந்த பெரிய ஸ்டாண்டை விட இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இது நான் வாங்கிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்னாப் மின்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அது நமக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இஎம்ஐ மாதிரி கொடுப்பாங்க. அதில் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். சரிங்களா, ரெண்டும் கம்பைன் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால்மெண்ட் போட்டிருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக இந்த ட்ரையலுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ நான் $92 என்னமோ பே பண்ணேன்னு நினைக்கிறேன். 92 97 இருக்கும். நான் எவ்வளோ பே பண்ணேன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நான் வைக்கிறேன். பே பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற அமௌண்ட் நமக்கு இஎம்ஐயில் வந்துடும். அது எப்படி ஃப்ளிப்கார்ட் கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு கிஃப்ட் கார்டாக கொடுத்துட்றாங்க. கிஃப்ட் கார்டு நம்பரு அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம அதை அதில் போய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 24 hours அந்த டே நீங்கள் புக் பண்ண டேக்குள்ளே உங்களுக்கு இது கிஃப்ட் கார்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். அப்படி தான் எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகி வந்துச்சு. இது உங்களுக்கு இன்னும் தெளிவான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெளிவான வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த ஆர்டர் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிற நான் ஒன்று ஆர்டர் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இஎம்ஐ போட்டால் இந்த டைப்பாக நம்ம இஎம்ஐயில் வாங்கியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதை பிரித்து இது எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ப்ராடக்ட் ரிவ்யூலாம் நல்லா இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 458 சம்திங் 500க்குள்ளே இருந்துச்சு. இதோட ரேட், இந்த ட்ரைபாடோட ரேட்டு நம்ம அந்த ஒர்த்தாக இருக்கான்னு பார்க்கலாம். அமௌண்ட்டுக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரைபாட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா, இதை பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது கம்பெனி நேம் சீரியஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், கம்பெனி நேம் உங்களுக்கு தெரியுதா? இதோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது இது ப்ரொஃபஷ்னல் மொபைல் டேப்லெட் யூனிவர்சல் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்காங்க இதோட நேமு. இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருக்கோம். இது நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுது. மொபைல் வைக்கிற அளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது நமக்கு ஃபோன் டேப்லெட்லாம் நம்ம டேப் இருக்குல்ல, டேபுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு இதை கொடுத்துருக்காங்க மினி. இது சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. ஓகே, அவ்வளோதான், டப்பா காலி. இதில் இதை டைட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம டைட் பண்ண போகிறோம். அந்த இதை வச்சு தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். இப்போ செல்ஃப்லலாம் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்த வச்சு தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபைனலாக இதுதான் நம்மளோட ரொம்ப நாள் ஆசை. இது நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நிறைய வீடியோஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ப்ரிங் வச்சு நல்லா இவ்வளோ தூரத்துக்கு தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஓகே, இதை நம்ம விட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதை வச்சு டைட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா கீழே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கே பண்ணுறதுனால இதை இப்படி பண்ணிக்கலாம். இதை இது இந்த இடத்துல இருக்குது. இதை லூஸ் பண்ணிங்கன்னா இதை இப்படி நல்லா டைட்டாக இருக்குது, ஹெவியாகவும் இருக்குங்க. நல்லா இருக்குது, ஸ்ப்ரிங்கெலாம் நல்லா ஒர்க் பண்ணுது. இப்படி பண்ணிக்கலாம், இதை டைட் பண்ணிக்கலாம், இதையும் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நமக்கு இதையும் நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போது இதில் இருக்கிறத நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நமக்கு இந்த மாதிரி இருக்குது, இதில் இருந்தது இல்லையா, அதை நம்ம கழட்டிட்டோம். இப்படி கழட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே போட்டோம். இதுக்குள்ளே போட்டு திரும்ப இதை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா உள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை நம்ம எப்போவுமே அதில் கொடுத்துருக்காங்களே அதை வச்சு அவ்வளோதான் டைட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஆங்கிள் திருப்பிக்கணும். இதை லூஸ் பண்ணிவிட்டு இதோ இப்படி இந்த பக்கம் திருப்பிக்கலாம், இந்த பக்கம் திருப்பிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் திருப்ப முடியாது. இதை இப்படி திருப்ப முடியுது. அவ்வளோதான். ஆனால் நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்.
இதை வச்சு நம்ம இதை இப்படி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்ட்ரைட்டாக இதையும் திருப்பிக்கலாம். இதை திருப்பி இப்படி வச்சுக்கலாம். நல்லாவே இதை திருப்ப முடியுது. இது நல்லா திருப்ப முடியுதுங்க. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஜன்னலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இது பண்ணல. இது பாருங்கள், நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து இங்கே இருக்கிறத இங்கே இப்படி தூக்குனீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நேராக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நேராக இருக்குது. இதோ சூப்பராக இருக்குது. இதை வச்சு திருப்பிக்கலாம். இதை நீங்கள் இப்படி திருப்பிக்கலாம். இது இந்த பக்கம் திருப்பிக்கலாம், இந்த பக்கம் திருப்பிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம், இந்த பக்கம் திருப்பிக்கலாம். வெரி குட், சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், வாங்கிட்டேன் ஃபைனலாக. ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட்டும் நல்லா ஹெவியான வெயிட் தான், வெயிட்டாகவும் இருக்குது. செல்ஃபில் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அப்படி கையில் ஏதாவது பேக்கில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், பாக்ஸில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து இந்த மாதிரி மடக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இது இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம், ரெண்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கழட்டிட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் இதை கொடுத்து டைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை லூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இது நான் டைட் பண்ணிட்டேன். இது இப்படியே நினைக்கும். டைட் பண்ணிட்டோன்னா இது அப்படியே நினைக்கும். டைட் பண்ணிட்டோன்னா அப்படியே நினைக்கும். இது அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சதில்லை. இது கூட சேர்த்து இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டேப் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதையும் அதே மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சேம் எதாவது ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ. டாடா.